வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றான முதுமொழி காஞ்சி குறித்து இக்காணொளியில் காண்போம். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார் என்பவர் இயற்றிய நூலே முதுமொழி காஞ்சி. முதுமொழி என்பது பழமொழி என்னும் சொற்பொருளோடு தொடர்புடையது. மூதுரை, முதுசொல் என்பனவும் இப்பொருள் தருவன. நிலையாமை உணர்த்தும் உலகியல் அனுபவம் உணர்த்துதலால் இப்பெயர் பெற்றது என்றும், காஞ்சி என்பது காஞ்சி திணையை தொல்காப்பியர் காட்டும் ஒரு துறை. அது கழிந்தோர் ஒழிந்தோர்க்கு காட்டிய முறைமை என்னும் துறை என்று விளக்கப்பட்டுள்ளது. இந்நூல் இயற்றப்பட்ட காலம் சங்கம் மருவிய காலமான 5ஆம் நூற்றாண்டு என்பர். 10 பாடல்களை கொண்ட பதிகம் 10 கொண்டது இந்நூல். அதாவது 100 பாடல்கள் இதில் உள்ளன. ஒவ்வொரு பதிகமும் ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் எனும் தரவு அடியோடு தொடங்குகிறது. அடுத்த ஓரடி பாடல்கள் 10 ஒவ்வொன்றிலும் தாளிசை போல் அடுக்கி வருகின்றன. 10 அடிகளை கொண்ட ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனி பெயர் விட்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்த 10 பெயர்களும் பின்வருமாறு: சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவா 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்ட 10 என்பன ஆகும். இந்நூலில் ஒவ்வொரு அதிகாரத்தின் பாட்டிலும் முதல் வரி ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்த ஒழுக்கமுடைமை என்று முதல் பாடல் சிறந்த 10 தொடங்குகின்றது. கடல் சூழ்ந்த உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலினும் மிக்க சிறப்புடைத்து ஆசார உடைமை. அனைத்து 10களிலும் உள்ள ஒவ்வொரு பாடல்களும் தேர்ந்தெடுத்த முத்துக்களாக ஒளிகின்றன. முதல் 5 10களிலிருந்து ஒவ்வொரு பாடலிலும் காண்போம். இளமையில் சிறந்தன்று மெய்ப்பணியின்மை. இளம் வயதில் உடல் நோயால் வாடுவது சிறந்ததன்று. ஈரம் உடைமை ஈகையின் அறிவை. ஒருவரின் ஈகை திறனை அவரது கொடைத்திறப்பு என்போது நாம் அறிய முடைமை. சிறியார் ஒழுக்கம் சிறந்தோரும் பழியார். சிறந்த ஒழுக்கத்தில் சிறந்தவரை யாரும் பழியார் என்ப சிறந்த சொல்லை இங்கு நாம் காண முடிகிறது. பழியோர் செல்வம் வறுமையிலும் தூவாது. பழிச்சொல்லுக்கானவருடைய செல்வம் நம்மளுடைய வறுமையிலும் அவருக்கு பயன்படாமல் போகும். ஈர் இல்லாதது கிளை நற்பு அன்று என ஒவ்வொரு பாடலிலும் கூடலூர் கிழார் சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கவராக இருக்கிறார். ஒவ்வொரு 10 முதற் பாடலிலும் ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்குவது அம்மை எனும் வனப்பினை சேர்ந்தது தொல்காப்பியம் கூறுகின்றது. கூடலூர் கிழார் என்பதில் உள்ள கிழார் என்னும் சொல்லே ஆசிரியர் வேளாண் மரபினர் என்பதை புலப்படுத்தும். 5 நூற்றை தொகுத்த கூடலூர் கிழாரும் இவரும் ஒன்றே என்ற கருத்தும் நிலவுகின்றது. முதுமொழி என்பது பழமொழியை குறிக்கும், காஞ்சி நிலையாமையை குறிக்கும். ஆயின் முதுமொழி காஞ்சிக்கும் பழமொழிக்கும் மற்றும் நிலையாமைக்கும் தொடர்பு இல்லை. தொல்காப்பியர் கூறும் காஞ்சி திணைக்கு முதுமொழி காஞ்சி பொருந்தி வரவில்லை. பலர் புகழ் புலவர் பண்ணினார் தெரியும் உலகியல் பொறுமுடிவு உணரக் கூறின்று என்பது புறப்பொருள் வெண்பாமாலை கூறும் துறை விளக்கத்தோடு முதுமொழி காஞ்சி பொருந்தி வருகின்றது. ஒவ்வையார் வகுத்த ஆத்திச்சூடி முதல் பாரதியார் பாரதிதாசனின் ஆத்திச்சூடி உள்ளிட்ட தமிழனின் ஆய்வுச்சூடு முடிய உள்ள அனைத்து ஆட்சிச்சூடிகளின் முன்னோடி முதுமொழி காஞ்சியே எனலாம். உதாரணமாக, சிறந்த 10 வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்திலும் மிகச் சிறப்புடையது வாய்மை, அதாவது கூறியவற்றை மெய்ப்பித்து காண்பிப்பது. அடுத்ததாக, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை. இளமையில் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடியது நம்முடைய உடல் நோயின்மையாக இருக்க வேண்டியது. அடுத்ததாக, நலனுடைமையின் நாணுச் சிறந்தன்றது. அழகை காட்டிலும் மிகச்சிறந்தது நாணுடைமையே ஆகும் என்கிறார். வன்மையிலும் சிறந்தன்று வாய்மையுடைமை. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அவருக்கு வாய்மை என்பது மிக அவசியம்.
இளமையில் குலனுடைமையின் கற்பிற்சிறந்தன்று, நல்ல குலமுடைமையின் கல்வியில் சிறப்புடைத்தது. எந்த குலத்தில் பிறந்தாலும் கல்வி சிறப்பு செல்வம் மிக முக்கியமானது. அதனையே கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. தான் ஒன்றை கற்கும் அதனினும் சிறப்புடைத்து கற்றாரை வழிபாடு செய்தல். செற்றாரை செறுத்தலின் கற்செய்கை சிறந்தன்று. பகைவரை செலுத்தலிலும் மிகச் சிறப்புடையது தன்னை பெருகச் செய்தல். முற்பெருகலின் பின் சிறுகாமை சிறந்தன்று. செல்வம் முற்காலத்து பெருகி பின் அழிதலில் நின்ற நிலைமை சிறுகாமை சிறப்புடைத்து என எடுத்துரைக்கின்றார் நூலின் ஆசிரியர். 10 என்பது 10 பொருட்களாகும். முதல் 10 சிறந்த 10, சிறந்தவனாகிய 10 பொருட்களில் இப்பகுதியில் கூறப்பட்டதால் இது சிறந்த 10 எனும் பெயர் பெற்றது. இதன் கண் உள்ள 10 அடிகளிலும் சிறந்தன்று என்ற ஒரு சொல் பயின்று வந்துள்ளது. அதற்கு சிறந்தது என்று பொருள். 10 அடிகளில் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சிறந்த பொருளை கூறி அதை விட சிறந்த இன்னொரு பொருளை கூறுவது இதன் சிறப்பு. சிறந்த இன்னொரு பொருளை கூறுவதன் மூலம் எவ்வாறு அறிவதென்பதை விளங்க வைப்பது அறிவு 10. பழியார் என்ற சொல்லால் உலகில் எதையெல்லாம் பழிக்க மாட்டார் என்று 10 அடிகளில் சொல்வது பழியா 10. எவையெல்லாம் நீங்காது என்பதை சொல்லும் அதிகாரம் துவ்வா 10. வாழ்க்கையில் அல்ல அல்ல என்று கூறும் முறையால் நீதிகளை சொல்வது அல்ல 10. இல்லை என்பதை கூறும் 10 முதுமொழிகளை உடையது இல்லை 10. பொய்மை கூறும் 10 முதுமொழிகளை உடையது பொய் 10. எளிமை கூறும் 10 முதுமொழிகளை உடையது நல்கூர்ந்த 10. தவிராமை பற்றி கூறும் 10 தண்டா 10. முதுமொழி காஞ்சி கூறும் வாழ்வியல் உண்மைகளை இதன் வழியே நாம் கண்டோம். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.